ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். கோட் படத்தில் இன்னொருத்தவங்க கமிட் ஆகியிருக்கிறதா ஒரு நியூஸ் ஒன்று நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது யாருன்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஆக்டர் பார்வதி நாயர் பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் நடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ பார்வதி நாயர் பார்த்தீங்கன்னா அலமனானு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோனியாக பண்ணியிருந்தாங்க. இப்போ கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ரோலில் பண்ண போகிறாங்கன்னு சொல்லப்படுது. அது என்ன ரோலுன்னு இன்னும் சரியாக தெரியல நமக்கு. ஆனால் பார்வதி நாயர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் கமிட் ஆகியிருக்காங்கன்னு ஓரளவுக்கு கன்ஃபார்மான நியூஸ் கிடைச்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பேரை வெங்கட் பிரபு உள்ளே கொண்டு வருவாருன்னு தெரியல. ஷூட் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஷெடியூல் போயிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸும் ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் வெங்கட் பிரபு என்ன பண்ண போகிறாருன்னு. இப்போ பார்வதி நாயர் கோட் படத்தில் கமிட் ஆகியிருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க நண்பா. இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.